ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிரிப்டோவை செல் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி வந்து இந்தியாவில் இருக்க நிறைய பேரோ மற்ற அதர் கண்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் கேள்வி, எப்படி சார் செல் பண்ணுவாங்க, எப்படி அந்த நாட்டு பணம் நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான். அதற்கான விடை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போது நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா கூகுளில் போய் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் என்ன, மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், ஓமன் அல்லது எந்த ஸ்ரீலங்கான் எந்த நாட்டில் நீங்கள் போய் கேட்டாலும் அந்த நாட்டுக்கான எக்ஸ்சேஞ்சஸ் உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க கிரிப்டோவை தாராளமாக வைக்கலாம். அதற்கு முன்னாடி அந்த கிரிப்டோ எங்கே வச்சுருப்பீங்க, உங்களுடைய வேலெட்டில் வச்சுருப்போம். வேலெட்னா என்ன? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 வேலெட் வச்சுருக்கேன். ட்ரஸ்ட் வேலெட், ட்ரான்லிங்க் ப்ரோ அப்படிங்கிற வேலெட். இந்த வேலெட்லேருந்து அந்த எக்ஸ்சேஞ்சு கொண்டு போய் தாராளமாக நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகே, அல்லது நீங்கள் உங்கள்கிட்ட ஓன் மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் தாராளமாக கிரிப்டோ வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நான் நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஏர்ன் பண்ணதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதை கொண்டு போய் நம்மளுடைய CoinDSX, அதாவது இந்தியாவில் இயங்கக்கூடிய இந்த CoinDSX அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் நான் பை பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நிறைய பேர் கேட்கல கேள்வி, சார் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இல்லீகலா அப்படின்னு கேட்குற கேள்வி. கண்டிப்பாக இல்லீகல் கிடையாது, லீகல் தான். ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னா KYC வெரிஃபிகேஷன் அப்படின்றது. இதில் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்தாகணும். சரிங்களா? என்னென்ன ஆதார் கார்டு, பேன் கார்டு, மற்றபடி பேங்க் டீட்டெயில் எல்லாமே கொடுத்தீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுக்கணும், அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்கணும், நாமினியோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லா ப்ரூஃப்ஸும் இங்கே கொடுத்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் அது வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணப்படும். நீங்கள் எதாவது தவறான தகவல் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகாது. ஸோ இது 100% லீகல் ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ எங்களுடைய பேலன்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கிட்டத்தட்ட 59 ரூபா 58 பைசா என்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போது என்னுடைய போர்ட்ஃபோலியோவை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் நான் வச்சுருக்க கிரிப்டோவை அங்கேருந்து உங்களுக்கு செல் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட டெத்தர் காயின், அதாவது USDTன்னு சொல்லக்கூடியது ஒரு 35 USDT இருக்குது. ஷிபு அப்படிங்கிறது ஒரு 2000 ரூபாய்க்கு இருக்குது. சரிங்களா? இப்போ நான் எதை செல் பண்ணுறேன் அப்படின்னா USDT அப்படிங்கிறத செல் பண்ணுறேன். எனக்கு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட், இந்த CoinDX அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நான் இந்திய பணத்தை என்னுடைய பேங்க்கில் வந்து டேரெக்டாக கொண்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து பை பண்ணலாம். இப்போ பை பண்ணதும் இந்த கிரிப்டோவில் போடுறோம், ஏதாவது நமக்கு வந்து ஒரு லாபம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம செல் பண்ணலாம். இல்லை சார் நான் எமர்ஜென்சி வேணாலும் எமர்ஜென்சி 24 ஹவர்ஸ் இன்ட்டு 7 நீங்கள் எப்போ வேணால் செல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை செல் அப்படின்றது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நான் போகிறேன். இப்போ போனதும் இந்த இடத்துல கவனிங்க, இன்க்ளூடட் TDS சார்ஜஸ் அப்படிங்கிறது 0.5% ஃபீஸ் பிடிக்கிறாங்க. சரிங்களா? TDS, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இப்போ GST, TDS எல்லாம் இருக்குது. ஸோ TDS சார்ஜஸ் இங்கே பிடிக்கிறாங்க. இப்போ நான் எவ்வளோக்கு செல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட 35 USDT இருக்குது. நான் ஒரு 3000 போடுறேனே, 33 USDT இங்கே செல் ஆகும். இப்போ 3000 எனக்கு செல் பண்ணால் போதும்னு நான் போடுறேன். இப்போ ஸ்வெப் டு செல் அப்படின்னு கொடுத்தோன்னா உடனடியாக எனக்கு போய்டும். இப்போ கீழே கவனிச்சிங்கன்னா நான் 3000 செல் பண்ணுறேன், ஆனால் TDS எல்லாம் போக எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2953 ரூபா 61 பைசா எனக்கு கிடைக்கும். ஸோ வருதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. எப்படின்னு செக் பண்ணிடுவோம். இப்போது செல் அப்படின்னு கொடுத்துட்டேன், எனக்கு உடனடியாக செல் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டன் கொடுத்துட்டேன். இப்போது இந்த பணம் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குமா அப்படின்னு பார்க்க முன்னாடி என்னுடைய பேலன்ஸ் போய் நான் செக் பண்ணுறேன். இந்த இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ப்ரொஃபைல் போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது 59 ரூபா இருந்துச்சு. இப்போது 3013 ரூபா என்கிட்ட இருக்குது. இப்போ நான் இதை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கணும். ஆல்ரெடி இந்த CoinDSXல நான் ஆல்ரெடி என்னுடைய பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்கனால இப்போ நான் விட்ரால் அப்படின்னு நான் கொடுக்கும்போது எனக்கு உடனடியாக இந்த பணம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு வரும். இப்போ விட்ரால் கொடுத்துட்டேன். விட்ரால் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு என்டர் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குது. நான் 3000 ரூபாய் டைப் பண்ணுறேன். கொடுத்ததும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குது. எஸ், இந்த பேங்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ டு விட்ரா அப்படின்னு கேட்குது. ப்ரோசஸிங் டைம் வந்து 72 ஹவர்ஸ்ன்னு கேட்குது. ஆனால் உடனடியாக இது வரும். இப்போ இந்த இடத்துல என்னுடைய அத்தென்டிகேஷன் ஆப், கூகுள் அத்தென்டிகேஷனோட ஆப்பில் கோடு இருக்கும். அந்த கோடை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு விட்ரால் ஆகிடும். பார்த்தீங்கன்னா CoinDSXோட கூகுள் அத்தென்டிகேஷன் ஆப், இது கண்டிப்பாக உங்களுக்கு விசிபிள் ஆகுமா எனக்கு தெரியல. ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. இதில் டைப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன். இப்போ விட்ரா கொடுத்ததும் எனக்கு ரெக்வஸ்ட் ஹேஸ் பீன் சென்ட் யுவர் பேங்க் அப்படின்னு கேட்குது. ப்ராசஸிங் விட்ரால் ரெக்வஸ்ட்னு கேட்குது. யுவர் பேங்க் மைட் பி மேக்ஸிமம் up to 72 ஹவர்ஸில் ப்ராசஸ் இன் தீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு கேட்குது. நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பணம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். சரிங்களா? பாருங்கள், எனக்கு மேலே மெசேஜ் வந்துருச்சு. ஐ திங்க் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே பேமெண்ட் வந்ததுக்கான கம்ப்ளீட் அப்படின்னு எனக்கு வந்தாச்சு. இப்போ நான் என்னுடைய மெசேஜில் போய் செக் பண்ணி பார்க்குறேன்.
வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெசேஜில் போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்ததுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கான பேமெண்ட் இந்த இடத்துல வந்தாச்சு. சரிங்களா? ஸோ இந்த பேமெண்ட் வந்ததுக்கான ப்ரூஃபு இந்த இடத்துல ஷோ ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ 3000 ரூபா எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த நான் விட்ரா பண்ணதில் எனக்கு 3000 ருபீஸ் நான் எப்படி விட்ரா பண்ணணும், என்னோடய யூனியன் பேங்க் நான் கொடுத்துருந்தேன், அந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நாம் பேமெண்ட்டை விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேருந்து அசட்டை கொண்டு போய் அங்கே வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக விட்ரால் செய்து கொள்ளலாம். இப்போது என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நான் இப்போ டெபாசிட் அப்படிங்கிற இடத்துல போய் நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இதே இதுக்கு டெபாசிட் கொடுத்து 1000, 5000, 10,000 இதில் டெபாசிட் கொடுத்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் அனுப்பிட்டு நான் கிரிப்டோவை பை பண்ணிக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். லாபம் வரும்போது அதை விற்றுட்டு உடனடியாக அந்த கேஷை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே பண்ணுற விஷயம். அப்போ நீங்கள் நம்மளுடைய ப்ராஜெக்டில் பயணம் பண்ணுற நீங்கள் அங்கே அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இது மூலமாக P2P மூலமாக செல் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வச்சு அந்தந்த நாட்டில் இருக்கவங்க அங்கங்கே அவங்கவுங்களுடைய எக்ஸ்சேஞ்சஸில் லீகலாக நீங்கள் பண்ணும்போது அங்கே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு தாராளமாக செல் பண்ணிவிட்டு நீங்கள் லாபத்தை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நிறைய பேர் கேட்டாங்க, சார் எப்படி சார் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்னு. இப்படி தான் பணம் வரும். சரிங்களா? ஓகே, 2 வகையில் வரும். ஒன்று P2P மூலமாக டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், அல்லது கிரிப்டோ எப்படி செல் பண்ணணும்னா இப்படி தான் செல் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ.